சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை சிறந்த முறையில் நிர்வகிக்கப்படும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா இப்படி பொய் சொல்றேன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? சாம்பார் ஆப்பு எனக்கு பொய்ய சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்க. என்னது தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்கா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. எருமடா நானே சாப்பிடுங்க. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? இப்படி திமுகவோட சுயமரியாதை ஊரு ஃபுல்லா நாறிட்டு இருக்க நேரத்துல 7வது முறை ஆட்சி அமைக்கணும் என்பதுதான் நம்முடைய இலக்கு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்ல அதுக்கு ஒரு பாட்டியமா கொடுத்தாங்க பாருங்க, ரியாக்ஷன் வேற லெவல். இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆளணுமாமா? தமிழ்நாடு எழுதுறாங்க, எழுதுறாங்க. கருணாநிதி ஹால், கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி பிளேட்பாரம், கருணாநிதி கப்புசு, கருணாநிதி கப்புசு. கருணாநிதி ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் மூத்தரம் இங்கே தேவையும். கருணாநிதி இடம் இங்கே பான்பராக போட்டு துப்பவும். இது கருணாநிதி இடம். கருணாநிதி குடிப்பகம், கருணாநிதி குடிப்பகம், படிப்பகத்துக்கு வைக்கிற குடிப்பகத்தை கருணாநிதி குடிப்பகம் எல்லாம் வச்சுட்டு இவங்க ஆட்சியில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆடுறாங்க. ஆட்டம் தாங்க தில்லானா மோகனம்லாம் தோத்துறோம் இவங்கள்ட்ட. வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். சுயமரியாதைனாலே திமுக தான் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுவாங்க. 3 வேளை சோத்துக்காக 3ஆம் முறை கமலை விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? திமுக ஒருத்தன் இருக்கணும்னா அவனுக்கு சுயமரியாதைங்கிறதே இருக்கக்கூடாது, சூடு சோர்ணை அப்படிங்கறதே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. பரசுராமங்க எருமடா நானே இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. ஓசி புகழ் பொன்முடி இருக்காப்ல, அவருடைய 200 ரூபாய் பாய்ஸ் எப்படி கூப்பிடுறாருன்னா மயிர மயிர அப்படின்னு கூப்பிடுறாப்ல. தீப்பொறி இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகளை எச்சியில கிடைக்காம சுரிநாய்குடைய வெறிநாய்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோரா சுரணையா? சோறுதான். திகார் ராஜா இருக்காப்ல, 2G ராஜா, அவர் எப்படி கூப்பிடுறாப்ல 200 ரூபாய் பாய்ஸ, அந்த நாயை தூக்கி வெளியில போடுங்கடா அப்படி. இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். எவ்வளவு மானங்கட்டு திமுக இருக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அமைச்சர் கே நேரு இருக்கார்ல, அவரு சொன்ன வார்த்தையை நம்ம பொது வெளியில சொல்லவே முடியாது. இதுதாங்க திமுக அமைச்சர்களோட லட்சணம். வீக்னஸ் வெளியே போனதுக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. இப்படி அமைச்சர்களையும் இப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வச்சுக்கிட்டு கட்சி நடத்தினா எப்படி விளங்கும்? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இவ்வளவு கேவலமா கட்சியை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு? 7வது முறையாக மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. 7வது முறை ஆட்சி அமைக்கணும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. 7வது முறை ஆட்சி அமைக்கணும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. 7வது முறை ஆட்சி அமைக்கணும் என்பது. ஆனா தமிழக மக்கள் விடுவாங்களா? ஒரு பாட்டியம்மா, ஏற்கனவே ஒரு பாட்டியம்மா என்ன பண்ணுச்சு? ஸ்டாலின் அவர்களுடைய போஸ்டரை பார்த்தோம்னா காலில் கிடக்கிறத சாணி மண்ணு அப்படின்னு எடுத்து கண்ணா பின்னான்னு கோபத்தை கண்ணா பின்னான்னு வெளிப்படுத்திருச்சு. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். இந்த பாட்டியம்மா பார்த்தீங்கன்னா கிளின்னு நாரா கிழிச்சிருச்சு. இந்த வீடியோ இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆளணுமாமா?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தமிழ்நாடு அப்படியே எழுதுறாங்க, பில்டிங் ஃபுல்லா எழுதுறாங்க. கருணாநிதி ஹால், கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி பிளேட்காரம், கருணாநிதி கப்புசு, கருணாநிதி கப்புசு. கருணாநிதி வந்து ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் மூத்தரம் இங்கே தேவையும். கருணாநிதி இடம் இங்கே பான்பராக போட்டு துப்பவும். இது கருணாநிதி இடம். கருணாநிதி குடிப்பகம். கருணாநிதி குடிப்பகம். படிப்பகத்துக்கு வைக்கிற குடிப்பகத்தை கருணாநிதி குடிப்பகம் எல்லாம் வச்சுட்டு இவங்க ஆட்சியில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆடுறாங்க. ஆட்டம் தாங்க தில்லானா மோகனம்லாம் தோத்துறோம் இவங்கள்ட்ட. வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா தற்போதைய தமிழக நிலைமையை பிரதிபலிக்கிற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா செம வைரலா போயிட்டு இருக்கு. அதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆக்ரோஷமா பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, முன்னாடி கேட்டுக்குள்ளவாடா. கேட்டுக்குள்ளையா அண்ணே, கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க. கூட்டத்துல வச்சு பண்ணிடுறாங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம். அடுத்து ஒரு 2 வார்த்தை சொன்னார் பாருங்க, ஒட்டுமொத்த தமிழகமும் ஆடி போயிருச்சு. சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு, சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு, சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு. சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு, பருப்பு அரிப்பு. இந்த வார்த்தை வந்து தமிழகத்தை, ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கிய வார்த்தை. திமுக காரவங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு அவமானம் ஏற்பட்டுருச்சு அப்படி இப்படின்னு பேசுறீங்கல்ல, உண்மையிலேயே தமிழகத்துல தமிழ் தாய் வாழ்த்த பல முறை அவமானப்படுத்தியது யாரு? சீராடும் கடலமென கடலமென திகப்பறந்த கண்டனவில் தெற்க செய்யும் துகமணக்க திராந்திடந்த திருநாளும். இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவான்? பிஏ தான் இருக்கும். இப்ப நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி போச்சு. இப்ப நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி போச்சு. இப்ப நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி போச்சு. நான் ஒரு வக்கீல்னா எழிலன் வந்து பிஇ பிஎல் இதெல்லாம் எங்களுக்கு கூட பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா? இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலை போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாச கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க.